வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டார்கெட் சினிமாஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூன்னு சொல்கிறத விட இதை ஒரு ரோஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படமே இருக்குது. இது நான் ஏன் இவ்வளோ குமுறுறேன் அப்படின்றதுக்கு பின்னாடி நான் வரேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ரோஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இந்த ரிவ்யூவர் பாருங்களேன். இந்த ரிவ்யூவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மரண பயத்தை காட்டின ஒரு தமிழ் படத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். போட்ட விதம், இந்த படத்தில் இருக்கப்பட்ட ஸ்கேரி மூமெண்ட்ஸு, ஜம்ப் ஸ்கேரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை உங்களுக்கு வந்து பயமுடுத்தியே வைக்கும். படம் ஒரு 1/2 hour கழித்து ஒரு 2.25 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பயத்திலே உட்கார வச்சுருப்பாங்க. உண்மையாக சொன்னால் மரண பயத்தை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் கிறிஸ்பன் கிளியராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்டு டிசைனிங் இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு டாப் நாச்சான ஒரு லெவல் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பிரஷனான ஒரு படம். மிக முக்கியமாக 18+ அண்ட் மோர் ஓவர் இதயம் பலமீனமானவங்க, கர்ப்பிணி பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஏன் கேக்குறீங்க? இல்லையா, பேண்டெல்லாம் ஃபுல்லா மஞ்சள் மஞ்சான் இருக்கு. கட்சி பண்ணா அது கொஞ்சம் தொடச்சிட்டு போங்கயா. உழப்பிட்டேயா. சரி ஓகே, கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் அலம்பிட்டு போங்க. ஏன் இப்படி உழப்பிட்டு போறாப்ல? என்ன படம் அப்படி? மர்மர்ரா படம் செமையா இருக்கா, அதான் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா. போடா அப்படி போடா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இந்த படத்தோட ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், ஆடியன்ஸ் வியூவர்ஸ், இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூலாம் நான் பார்த்தேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வர்த்தாக இருக்குதுன்னு சொன்னவங்கலாம் யார் அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். இந்த வீடியோஸில் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஒன்றா சீரியல் ஆக்டராக இருப்பான், இல்லை இன்ஃப்ளூயன்சராக இருப்பான், இல்லை யூடியூபராக இருப்பான், இப்படி எவனோ ஒருத்தனாக இருப்பான். ஸோ நார்மல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இதில் கிடையாது. சரி ப்ரோ, அப்போ நார்மல் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க. சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்லப்பா. படத்து பேரை நம்பி வந்துடாதீங்க யாரும். சரி வாங்க அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் போவோம். இந்த அக்கா சொல்கிற மாதிரி இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த படம் எந்த தேட்டரில் ஓடினாலும் சரி, தயவு செய்து அந்த தேட்டர் பக்கம் போயிடாதீங்க. சரி ப்ரோ, இப்போ ஏன் இந்த ரிவ்யூ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 1.5 GB இருக்குது, நான் ஒரு நல்ல படமாக ஏற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட தயவு செய்து இந்த படத்தை ஓடிடியில் வந்தப்புறம் கூட ஏற்றாதீங்க. எந்த டிவியும் அதை வாங்க போகிறதில்ல. எவனாவது தவறி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தானா ஜஸ்ட்டு கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லாயிருக்கும் மீன்ஸ் ஓகேவாக இருக்கும். அதுக்காக வேணால் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஸோ நான் கடைசி 20 நிமிஷத்துக்காக மட்டும் ஒரு படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டர்லேயும் ஓடிடிலையும் பார்க்குறது கம்ப்ளீட்டாக இது வேஸ்ட்டு தான். நான் அனலைசிஸ் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த படத்தோட பட்ஜெட் தான். இந்த படத்தோட பட்ஜெட் ஜஸ்ட்டு 1.29 crores அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அஃபிஷியலாக வெளியே விடலை. பட் இவங்களோட கேல்குலேஷன் படி, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் டீம் இவங்கெல்லாம் போட்ட கேல்குலேஷன் படி எவ்வளோ வந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு 1.29 crores. இது வரைக்கும் படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 crores. நான் ரிவ்யூ போடுற இந்த டைம் வரைக்கும் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 3 crores. சரிங்களா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 1.5 கோடிக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னா இல்லை. 1.5 கோடிக்கு இங்கே எதுவுமே செலவு கிடையாது. மியூசிக் போட்டிருக்காங்களா? கிடையாது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்கா? இல்லை. நல்ல ஸ்டோரி லைன் இருக்கா? அதுவும் கிடையாது. அப்போ இந்த 1.5 கோடி எதுக்கு தான் ஒரு செலவாயிருக்கும் அப்படின்னா, பெருசாக எதுக்கும் செலவாயிருக்காது. ஒரு கருமாந்திரமான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இது கூவி போஸ்டரு, போர்டு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி செலவாயிருக்குமோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கருமாந்திரமாக உனத்தை எடுத்து வச்சுட்டோம், கண்டிப்பாக இது போனியாகாது, நீ என்ன பண்ணுற, இது சூப்பராக இருக்குதுன்னு விற்று கொடு அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் யூடியூபர்ஸ் இல்லை சீரியல் ஆக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அவனுங்க படத்தை பார்த்தானுங்களோ இல்லையோ, சத்தியமாக அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டானுங்க. பார்த்துருந்தா அவனுங்களே எரிச்சல் ஆகிட்டுக்கும். வெளியே வந்து இந்த படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு உருட்டி FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு நல்ல கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்துட்டானுங்க இவனுங்க. இதில் என்ன ப்ரோ பிரச்சனை இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் 4 பேத்துக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு தானே கொடுப்பீங்க, யூடியூபருக்கு தானே கொடுப்பீங்க, இல்லை சீரியல் ஆக்டர்ஸ் வச்சு தானே எல்லாத்துக்கும் தெரிவிப்பீங்க அப்படின்னா எஸ், நான் அப்படி தான் பண்ணுவேன்.
பட் நான் எப்படி ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர, இந்த மாதிரி ரொம்ப கூவி இவனுங்க கூவின விதம்லாம் இருக்கே அப்பா, இந்த படம் தான் சூப்பரான படம், இருக்கிறதுலே பெஸ்ட்டான படம், இந்த படத்துக்கு போனீங்கன்னா தூக்கமே வராது, அது இதுன்னு இவனுங்க சொன்ன விஷயம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ உருட்டி வச்சுருக்கானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பா என்னடா இப்படி பேசி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், காசுக்காக நீங்கள் என்ன கருமத்தையும் தின்னுட்டு போங்க. தயவு செய்து நம்மளை மாதிரி, அதாவது எங்களை மாதிரி இருக்க ஏழைப்பாளைங்க வயிற்றில் அடிக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காசும் அவ்வளோ முக்கியமானது. நாங்கள் வந்துட்டு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி ஒரு நல்ல படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் சொல்கிறத நம்பி தான் போனோம். உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் உங்களுக்கு போட்ட ஃபாலோ, உங்களுக்கு போட்ட லைக்கு, இதெல்லாமே உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான். நீங்கள் அதை அப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னே தெரில. ஸோ இந்த மாதிரி நான் வல்கராக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஃபேக் கேம்ஸு இதெல்லாம் ப்ரமோட் பண்ணிங்க, சரி ஓகே, அதை வந்துட்டு எங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது வந்துட்டு நீங்கள் வயிற்று பழக்க பண்ணுறீங்க, ஓகே. இப்போ வந்துட்டு மூவி ரிவ்யூக்கும் வந்திருக்கீங்களே, எதுக்கு? அப்படியுமா உங்களுக்கு காசு பற்றாக்குறையாக இருக்குது? இப்படியுமா நீங்கள் சம்பாதிக்கணும்? நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கே சரின்னு படுதா? உடனே என்ன சொல்லுவாங்க, இவங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு புது ட்ரை என்ன பண்ணாலும் வந்துட்டு படம் பார்க்கவே தெரியுறதில்ல, இவங்க சப்போர்ட்டே பண்ணுறதில்ல அப்படின்னு வந்துடுவானுங்க. புது ட்ரை வேணும், புது ட்ரை தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஆனால் புது ட்ரைனர்ஸ்ன்றது எப்படி தெரியுமா? ஜஸ்ட்டு இன்விசிபிள் ஆகிற ஒரு கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தது? ஆப்வியஸாக நமக்கு தெரியும், இன்விசிபிள் மேன் ஹாலிவுட் படத்துலேருந்து எடுத்த கதை. ஸோ அதை எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணான்? ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜித்தன் ரமேஷ் பார்த்திங்க அப்படின்னா நம்மள ஒரு பையனாக நார்மலாக எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கி அடி வாங்கி இந்த மாதிரி ஒரு பையனாக இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆகி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் எடுக்குது அப்படின்னும் போது அது நல்லா அவன் ஓடிச்சு, சக்ஸஸும் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத யோசித்து நீங்கள் படம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஆடியன்ஸ் எப்படி ஏமாற்றலாம், இந்த இடத்துல எப்படி ஓட்டலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மர்மர் அப்படின்றது ஜஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான். லாங் ஸ்டோரிக்கு சத்தியமாக ஆகவே ஆகாது. ஒரே ஒரு டைலாக் தான், கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். தக்காளி, இந்த படத்தை பார்த்தது என் தப்பு தான்.